ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தமிழ்நாடை விட்டு கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் கடந்து விட்டது. இங்கிருந்து 20 வயசு ஆகும் பொழுது அமெரிக்கா தேசத்திற்கு நான் சென்றேன். இருந்தாலும் பல நாடுகளுக்கு போய் ஆங்கிலத்தில் தான் பிரசங்கம் பண்ண முடியும். தமிழில் பிரசங்கம் பண்ணினதே ரொம்ப அரிது. ஸ்ரீலங்கா போனாலும் அங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க. அதனால் என்னுடைய தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் மறக்க முடியாது. கோயம்புத்தூர் தமிழ் மறக்க முடியாது. சோத்திரம். சரி, நான் தப்பு விட்டேன்னா தப்பெல்லாம் மறந்துடுங்க. சரி, இந்த நாளில் விசேஷமாக நம்முடைய நான் வளர்ந்த சபைக்கு திரும்பவுமாக வந்தது மிகுந்த சந்தோஷம். என்னுடைய தகப்பனாரோ தாயார் என்னுடைய சகோதரர்களோடு கூட இந்த சபையில் ஊழியம் செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இந்த நாளில் திரும்பமாக இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை பார்த்து என்னுடைய உள்ளம் பூரிக்கிறது. நான் அந்த காலத்தில் ஆராதனை நடத்தும் பொழுது 10-15 பேர் தான் வருவாங்க. அந்த காலத்தில் பஸ் இல்லை, வசதிகள் இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு நான் தான் 4 பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு பாடின பிறகு தான் 15-20 பேர் வந்து உட்காருவாங்க. இன்றைக்கு ஆரம்பத்திலேயே எல்லாரும் வந்துட்டீங்க. பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். என்னுடைய உள்ளம் நிஜமாகவே பூரித்து கொண்டிருக்கிறது. சரி, எப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். அதில் அப்படியே கையை வச்சுக்குங்க, மாற்றிடாதீங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனம். இன்றைக்கு காலையில் என்ன பேச போகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்து யார், யோசேப்பின் குமாரன், அந்த தலைப்பில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். 22ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எல்லாரும் அவருக்கு கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? ஆமென். ஆண்டவரே, இந்த காலையில் பார்க்க போகிற இந்த வசனத்தை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இங்கு அறிந்து கொண்டு அவருடைய வல்லமையும் கிருபையும் அவர் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு வீடு திரும்ப உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருங்க. அதே பக்கத்தில் உங்கள் கையை வச்சுக்கோங்க. சில வசனங்களை அங்கிருந்து நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அந்த தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்த பொழுது அங்கு அவர் அந்த வசனத்தை விரித்து அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவளெல்லாம் ஜனங்களெல்லாம் அவளை பார்த்தாங்க. பார்த்துட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா? Isn't he the son of Joseph? Isn't he the son of Joseph? இவர் அசாதாரண எப்படி இப்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லி அவள் எல்லாரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சரி, ஆமாம். அதாவது இயேசுவுக்கே சோதனை வந்தது. நமக்கு சோதனை வருமா வராதா? நிறைய சோதனைகள் வரும். மாம்ச சோதனைகள் வரும். 1 யோவான் 2:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 16 ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய போதும். இதுதான் மனுஷனுக்கு வரக்கூடிய பல சோதனைகள்ல 3 சோதனை. அது இயேசுவுக்கும் வந்தது. அந்த அதிகாரத்தை நீங்க முழுக்க வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் இந்த
3 சோதனைகளால் சோதிக்கப்பட்டார். முதலாவது சோதனையில் மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின் இச்சை என்றால் பார்க்குறதெல்லாம் வேணும். நீங்கள் லேடிஸ் ஷாப்பிங் போனீங்கன்னா 100 சேரீ எடுத்து போட்டாங்கன்னா அத்தனை சேரீயும் நீங்கள் கிடச்சதுன்னா மூட்டை கட்டிட்டு எடுத்து வந்துடுவீங்க. பார்க்குறதெல்லாம். ஆண்கள் போனாங்கன்னா அந்த செல்ஃபோன் வேணும், இது வேணும், இது இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். இயேசுவுக்கு அந்த சோதனை வந்தது. அவர் பசியில் 40 நாள் இருந்த பொழுது அப்போது அந்த கற்கள் எல்லாம் அப்பமாக மாறும்படியாக பிசாசானவன் சோதனை கொடுத்தான். மாம்ச சோதனை. நிறைய பேர் பஃபேன்னு சொல்லி நல்ல பஃபே பிடிக்கிறோம். ஆனால் நீ அது வசனம் சொல்லுது, போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே மட்டனை வை அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை அச்சோ கத்தி. யாராவது ஒருத்தராவது கத்தியை வச்சிருக்கிறீங்களா பசி எடுக்கும்போது? நானும் வச்சதில்லை, நீங்களும் வச்சதில்லை. சந்தோஷம். ஆனால் இப்போ பசியை அடக்கணும். எல்லாம் மாம்ச சுயத்தை கண்ட்ரோல் பண்ணுறோம். உலகத்தை ஆழ்வான். நம்ம சுயத்தை கண்ட்ரோல் பண்ணும். மாம்சம் ஆண்டவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த அந்த மாம்சத்தில் சோதனை வந்தது. அப்போது அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்பத்தை எடுப்பார், அதை பிற்பார், 5000 பேர்த்துக்கு கொடுப்பார், 4000 பேர். இந்த கற்களை அப்பமாக மாற்றுறதுக்கு அவருக்கு என்ன ஒன்றுமே ஒரு இதுவும் இல்லை. அப்படியே தொட்டார்னா போதும், பார்த்தார்னாலே அதெல்லாம் அப்பமாக மாறிவிடும். ஆனால் சாத்தானு கீழ்ப்படியக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் சுயத்தை மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 2வதாக பார்க்கும் பொழுது என்னது? கண்களின் இச்சை. கண்கள் இந்த உலகத்திலேயே தொந்தரவு கொடுக்குற காரியம் கண்களில் இச்சை. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன? லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு எப்படி காமிச்சாந்தா? எவ்வளோ நேரத்தில்? ஒரு நிமிஷத்தில் சகலையத்தும் என்ன பண்ணாரு? காண்பித்து. அப்போ எதில்? கண்களில் காமிக்கிறார். காமித்து விட்டு என்ன சொல்கிறார்? இந்த பிசாசானவன் எல்லாவற்றின் உள்ள அதிகாரத்தை நான் உங்களுக்கு தர்றேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே சொந்தமாக இரத்தத்தால் யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி தம்முடைய ஜீவனையே இந்த உலகத்துக்காக கொடுத்து விட்டார். பிசாசானவனுக்கு அந்த கண்களின் இச்சையில் அவனுக்கு பதில் இல்லை. அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு தெரியும் தான் ஜீவனையே நான் கொடுக்க போகிறேன், என்னால் இது முடியும். ஆனால் இவன் கொடுக்குற இது இல்லை, தான் ஜீவனை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து மீட்க போகிறார். சீக்கிரமாக ஏதோ லாட்ரி சீட்டு வாங்கி சீக்கிரத்தில் பணக்காரனாயிரான்னு சொல்லி நினச்சிங்கன்னா நிச்சயமாக உன் படமெல்லாம் பறந்து போயிடும். நீ கர்த்தருக்காக நீ வேலை செய்து கொடுத்து உயரும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த கண்களின் இச்சையை குறித்து ரொம்ப நேரம் பேச முடியும். ஒரு முறை நான் டெல்லியில் இருந்தேன். நான் வந்த பொழுது ஒரு சகோதரன் அமெரிக்காவிலேருந்து என்னை கூப்பிட்டுட்டு, பாஸ்டர் உங்கள் வீடியோவை நீங்கள் ரொமேனியாவில் பேசின அந்த மெசேஜை நான் யூடியூப்பில் கேட்டேன். அதை எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு அந்த பையனை முன்ன பின்ன தெரியாது. சரி, நான் அந்த காலத்தில் கொஞ்சம் இந்த ஐபேடில் அவன் ஃபேஸ் டைமில் போட்டு விட்டு அவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே இவனை தொடும், இவனுடைய கண்களில் வரக்கூடிய எல்லா கெட்ட காரியங்களையும் நீங்கள் கன்சூம் அப்படின்னு நெறித்து போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஜெபத்தை நானும் கண்ண மூடின்னு முழிச்சு பார்க்கும் பொழுது அவர் ஐபேடில் அவர் எங்கேயோ ஆஃப் பண்ணி விட்டார். என்னடா இந்த தம்பிக்கு இத்தனை நேரம் செலவு பண்ணி ஆஃப் பண்ணிட்டாருன்னு எனக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. சரி போகுது அப்படின்னு சொல்லி மற்ற காரியங்களை கவனிக்க ஆரம்பித்தேன். திருப்பியும் 2.5 மணி நேரம் கழித்து அதே தம்பி கூப்பிட்டு இதை ஃபோனை எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை.
சரி பொழைச்சி போ அப்படின்னு சொல்லி அதை ஃபோனை எடுத்தேன். ஏப்பா உனக்காக நான் அவ்வளோ ஊக்கமாக உருக்கமாக வல்லமையோடு கூட நான் ஜெபம் பண்ணேன். என்னுடைய காலை நீ கட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சங்கடம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த தம்பி பார்த்துட்டு, ஐயா தயவு செய்து என்னை மன்னிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கண்களுக்கு எதிராக வரக்கூடிய அந்த காரியங்கள்லாம் சுட்டெரித்து போடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணீங்கள்ல, நான் செல்ஃபோனை பிடிச்சிட்டு இருந்தேன், என்னுடைய லேப்டாப் பெட்டு மேலே இருந்தது, அந்த லேப்டாப் திடீர்னு அப்படி தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது அப்படின்னாரு. அப்போ நான் வந்து அந்த தீ எரியுதுன்னு சொல்லி அந்த லேப்டாப்பை தூக்குனா பெட்டும் தீ பிடிச்சிருச்சு. உடனே எங்கள் அப்பாவை, எங்கள் அம்மாவை, எங்கள் அக்கா எல்லாரும் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஜன்னலை திறந்தோம். அந்த பெட்டை முதல்ல தூக்கி வெளியில் எறிஞ்சோம், அடுத்தது லேப்டாப்பை தூக்கி வெளியில் எறிஞ்சோம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசினார், இந்த ராத்திரி வரும் பொழுது இந்த கதவெல்லாம் மூடினோடனே நான் லேப்டாப்பை திறந்து சில கெட்ட காரியங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அப்போது இந்த லேப்டாப்பில் வரக்கூடிய காரியத்தெல்லாம் நீங்கள் கண்களை முன்னால் வர காரியத்தெல்லாம் சுட்டெறிங்கன்னு சொன்னோடனே அந்த லேப்டாப் தீப்பற்றி எரிந்தது. ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுறீங்க. உங்கள் லேப்டாப்பு, யாருடைய லேப்டாப்பு, யாருடைய செல்ஃபோனு எல்லாம் உங்கள் கண்களுக்கு இச்சைகளையும் மாம்ச இச்சைகளையும் கொண்டு வந்தால் உங்கள் லேப்டாப்பும் செல்ஃபோனும் நரகத்துக்கு போகட்டும், உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகட்டும். இன்றைக்கு சில செல்ஃபோன்கள்லாம் எரிஞ்சு போகட்டும். ஹல்லேலூயா. உன்னுடைய கண் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த தம்பி அன்றைக்கு மனம் திரும்பினான். கண்களின் எச்சை அதுதான் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் காண்பித்தார். ஆனால் அவனுக்கு பிசாசானவனுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது? ஜீவனத்தின் பெருமை. ஜீவனத்தின் பெருமை. அப்போ இயேசு கிறிஸ்து எல்லாம் கொண்டு போய் நீங்க அப்படியே தாழ குதியுங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், கொஞ்ச நாளில் அவர் வாக்கிங் எதில் பண்ணுவார் தெரியுமா? தரையில் இல்லை, தண்ணீரில் அவர் வாக் பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ சீசர்கள் எல்லாம் கூடி எல்லாம் வந்து பயந்து கதவை பூட்டி இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கதவை பூட்டினாலும் சரி, செவுறு கட்டினாலும் சரி, என்ன அவர் அப்படியே மாம்சத்தில் அப்படியே உள்ள வந்துடுவார். டிரான்ஸ்லூசன்சின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எந்த காரியமும் அவரை தடை பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து செவுத்து வழியாகவும் வருவார், கதவு வழியாகவும் வருவார், வானத்து வழியாக வருவார். எந்த வழியில் வர்றதுக்கும் அவருக்கு முடியும். ஹல்லேலூயா. ஆனால் சாத்தான் நீங்கள் தாழ குதிங்க, உங்களுடைய தூதர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஏந்தி கொண்டு போவாங்கன்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவனுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அவர் பெருமையாக, உனக்கு என்ன தாழ குதிக்கிறது இல்லை, நான் உனக்கு ஃப்ளோட் பண்ணி காமிக்கிறேன், அப்படியே பறந்து காமிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. சில வேளையில் நமக்கு பெருமை வந்ததுன்னா ஐயோ எங்கேயோ அது கொண்டு போயிடும். நம்ம இடத்துல யாராவது வந்து உட்காந்துட்டாங்கன்னா வரும் பாருங்க கோபம். இது என்னுடைய இடம், நீ யாரு நினச்சிட்டுக்கிற? ஒரு நாள் ஒரு பெரிய ஜட்ஜு, அமெரிக்காவில் பெரிய ஜட்ஜு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் 80 கிலோமீட்டர் வேகமாக ஓட்டிட்டாரு. போலீஸ் அவனுக்கு தெரியாது இவர் ஜட்ஜுன்னு காரை நிறுத்தினான். உங்கள் லைசன்ஸ் எடுங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னா, எனக்கு தெரியாது அப்படின்னா. நான் தான் ஜட்ஜு, கமிஷனர் அப்படின்னா. உங்கள் லைசன்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஜட்ஜு கெட்ட வார்த்தைகளெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டார். நான் உன்னை யாரும் தெரியுமா கண்டபடி திட்டார். அந்த ஜட்ஜு மறந்துட்டாங்க, இந்த போலீஸார் எப்போதுமே இங்கே கேமரா மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணார்? நல்ல ஒரு டிக்கெட் எழுதி இது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிட்டார். உடனே அந்த போய் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் டிவியில் போட்டு அந்த அம்மா பெருமையாக ஜட்ஜு பேசின காரியங்களெல்லாம் வெளியில் வந்தோடனே பயங்கர அவமானத்தில் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. நம்ம பெருமையாக எல்லாம் பேசினா பெருமையாக ஆண்டவருக்கு ஒரு வெட்டுக்கத்தி கொண்டு வந்து வெட்டி போடுவார். ஹல்லேலூயா. பெருமைக்காக நீங்கள் எதுவுமே செய்யாதுங்க. தாழ்ந்து சில பேர் நான் ரொம்ப தாழ்மையான
எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவருக்கு எவ்வளோ பெருமை, அவருக்கு ரொம்ப தாழ்மைன்னு சொல்லி பெருமையாக பார்த்துங்க. நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். பிறகு நம்ம 13ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவன் சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சாத்தானானவன் கொஞ்ச நாளைக்கு போயிடுவான். நல்ல பெத்தேல் சிட்டி கத்தீட்ரலுக்கு வர வர உங்களோடு கூட இருப்பான். கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணால் கொஞ்சம் திருப்பியும் வந்து சோதிக்க வருவான். சோதிக்க வரும் பொழுது நீங்கள் உங்களை கவனித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது அது 14ஆம் வருஷம், பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால். இன்னைக்கு யாருடைய பலம் உங்களுக்கு தேவை? ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆவியில் நிறைய ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் வந்து நம்ம நிரப்புறார். அப்போ இயேசு கிறிஸ்துவே ஆவியில் நிறைந்து எங்கே போனார்? கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி, நீ ஆவியில் நிறைஞ்சினா உன்னுடைய கீர்த்தியும் புகழும் மலை இடத்துக்கு போகும். அல்லேலூயா. ஆவியில் நிறைந்து அவர் கலிலேயாவுக்கு இருக்கிற அந்த தேசம் எங்க அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போகுது. 16ஆம் வசனத்துக்கு போங்க. இல்லை 15. அவளுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, எப்படியே ஓய்வு நாள், இல்ல எப்படியே வழக்கத்தின்படி, எப்படியே வழக்கத்தின்படியே. சில பேர் காலையில் எழுந்து இன்றைக்கு சர்ச், நீங்கள்லாம் நல்லவங்க. சில பேர் இன்னைக்கு காலையில் இந்த காலி சீட்லெல்லாம் உட்கார வேண்டிய ஆள், அவங்க பேர் அதில் எழுதி வச்சுருக்கு, ஆனால் அட்ரஸ் இல்லாமல் உட்காந்துக்கிறாங்க. நான் இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்துட்டு கத்தரை நான் மகிமைப்படுத்திட்டா போதும், இன்றைக்கி பெட் சைடு அசம்பிளி ஆஃப் காடுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி, பெட் சைடுன்னு அப்படின்னு இல்லை, பெட் சைடுனா கட்டில் சைடு கோயில். சரி, அங்கேருந்து உனக்கு காலும் கையும் இருந்ததுன்னா, கண்களும் இருதயம் இருந்ததுன்னா, காலையில் எழும்பி கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய மனது களி கூர்ந்தது. நான் மகிழ்ச்சியாய், சோதனையாய் அல்ல, கஷ்டமாய் அல்ல, துன்பமாய் அல்ல, ஐயோ கோயிலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அல்ல, காலை மணி அடிக்க 5 மணி அடிக்க இன்றைக்கு நான் போறேன் பெத்தேல் சிட்டி கத்தீட்ரலுக்கு நான் போறேன். அங்க எனக்காக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இது என்னுடைய வழக்கம். மத்தியான நேரத்தில் பஃபே சாப்பிட்ற வழக்கமா இருந்தா முதல் வழக்கம் நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறதா உன்னுடைய முதல் வழக்கமா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வழக்கத்தின்படி அவருக்கு அவரே ஆலயம், அவரே சர்ச்சு, அவரே எல்லாமே, எல்லாத்துக்கும் அவர் தான். அவரே என்ன பண்றாரு? வழக்கமா அந்த இடத்துக்கு போறார். உன்னுடைய வழக்கம் என்னப்பா? எப்போது ஃபோனை பிடிச்சிட்டு அன்னைக்கு காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் பைபிள் எடுத்தியா, இல்லை செல்ஃபோன் எடுத்துட்டியா? அதுதான் கேட்குறாங்க. புருஷன் மனைவியை பார்த்து, நீங்கள் எடுத்தீங்களா, இல்லை பைபிளை எடுத்தீங்களா? ஆமாங்க, நாங்கள் வழக்கத்தின்படியே எங்களுடைய வேதாகமத்தை பெருமையோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் வசனத்தை பார்க்கும்படியாக, வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் திருச்சபைக்கு என்னுடைய இயேசுவோடு கூட உறவாடும்படியாக, இயேசுவின் வசனத்தை கேட்கும்படியாக நாங்கள் வருகிறோம், புறப்படுகிறோம் சொல்லி புறப்பட்டு உங்க வழக்கத்தை இயேசுவுக்காக, சபைக்கு வருவதற்காக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். இந்த காலையில் வழக்கமாக நீங்கள் செய்கிற வேலை என்ன? நாம் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் சபைக்கு போகிறது தான் எங்களுடைய வழக்கம். அவர் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை, எப்படி ஏசாயா தீர்க்கதரிசனம் அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. ஏசாயால எழுதியிருக்கிற அந்த 61ஆம் அதிகாரம் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். நான் லண்டனில் இருக்கும் பொழுது என்னுடைய நண்பர் பாஸ்டராகவும் இருக்கிறாரு, அதே சமயத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் செய்கிறார். அப்போது அவர் சொன்னார், நான் ஜூவிஷ் சினகாக், அது சினகாக் தமிழில் என்ன? தேவாலயம்.
ஜெபாலயம், யூதர்களுடைய ஜெபாலயம் அவர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தொட்டிகள், குளிக்கிற தொட்டிகளில் அவர் வேலை செய்து கொண்டு இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், தயவு செய்து என்னையும் கொஞ்சம் அந்த யூதருடைய ஜெபாலயத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க. அவர் சொன்னார், உன்னை பார்த்தா சாக்லேட் ஆள் மாதிரி தெரியுற, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க, எப்படி மற்றவங்கள யாரையும் அந்த ஜெபாலயத்தில் விட மாட்டாங்க. சரி நீ அங்கே போகலாம், யாரெல்லாம் நைஸாக உள்ள உன்னை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சினகாக் யூதர்களுடைய ஜெபாலயத்துக்கு நான் உள்ளே போனேன். அங்கே நல்ல பெரிய தொட்டிகள், இவ்வளோ நீளத்துக்கு 3 தொட்டிகள் அங்கே இருந்தது. அப்போ அவங்களுடைய பாரம்பரியத்தை கேட்டேன். அங்கே ஒரு பெரிய ஒரு 25 வாஷிங் மிஷின் வச்சுருக்குறாங்க. அங்கே டவல்ஸு, லேடிஸ் அங்கே அந்த டவலெல்லாம் துவைச்சு கொண்டே இருந்தாங்க. எந்த இடத்துல முதல் தொட்டியில் அந்த யூதர்கள் அவங்களுடைய வழக்கத்தின்படி முதல்ல ஒரு தொட்டியில் இறங்கி மொங்குவாங்க. அவங்க இதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த தொட்டிக்கு போவாங்க. அடுத்த தொட்டியில் அவங்கள பாடியை கழுவுவாங்க. அடுத்த தொட்டி, அது ஃபைனல் தொட்டி. அந்த தொட்டியில் அதுக்கப்புறம்தான் அந்த ஆலயத்துக்குள்ளே போவாங்க. அந்த தொட்டி கழுவுற மாதிரி நானும் பாசாங்கு பண்ணி அப்படியே போய் அந்த தொட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னை கொஞ்சம் நைஸாக அந்த தேவாலயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போங்க, ஜெபாலயத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, சினகாக் கூட்டிகிட்டு போங்க சொன்னேன். சரி பார்க்குற அந்த பிரதான ஆசாரியர், ஒரு ப்ரீஸ்ட் இருக்கிறாரு, அவர் பார்க்காதபடி நம்ம போகலாம், என் பின்னாலேயே வான்னு சொன்னார். பின்னாலேயே நான் போனேன். அங்கே உள்ளே போனோன்னு பார்த்துட்டார். அவர் பார்த்துட்டு, இது யார் அப்படின்னாரு. அவர் நம்ம கூட வேலை செய்கிற ஆள் அப்படின்னு சொன்னார். அவர் உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே போய் அந்த இடத்த பார்த்தோம். அந்த இடத்துல பெரிய டேபிள் இன்னும் அங்கே வச்சுருக்குறாங்க. பக்கத்தில் ஒரு பெரிய சுருள், அந்த அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த சுருள் ஒரு டெக்கரேஷனுக்காக அங்கே வைத்திருக்கிறாங்க. அந்த நீள டேபிளை நான் பார்த்தேன். அப்போது அங்கே இருக்கிற அந்த சில யூதர்கள் அவங்களெல்லாம் உட்கார்ந்து சின்ன சின்ன வாலிபர்கள் அந்த வசனங்களை எல்லாம், அந்த டோரா, அந்த ஆதியாம யாத்திரையாம அந்த காரியங்களை படித்து கொண்டிருந்தாங்க. அப்படியே பார்த்து நான் தேய்த்து போய்விட்டேன். எப்படி பைபிளில் எழுதியிருக்கோ அதே மாதிரிக்கு இன்றைக்கு யூதர்கள் அந்த இடத்துல அவங்க ஜெபாலயத்தில் காணப்படுகிறது. அப்போது இந்த வசனம் சொல்லுகிறது, இவர் ஜெபாலயத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் அவர் அங்கே முன்னால் நிற்கும் பொழுது அங்கே 2 அட்டண்டன்ஸ் இருப்பாங்க. அந்த பணியாளர் அந்த சுருளை பத்திரமாக கொண்டு வருவாங்க. கொண்டு நடுவில் வச்சு ஒரு ஆள் இந்த பக்கம் விரிப்பார், இன்னொரு ஆள் அந்த பக்கம் விரிப்பார். 2 பேரும் விரிச்சாங்க. அவருடைய கண்கள் என்ன எழுதியிருக்கிறது, 17ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே புஸ்தகத்தை விரிச்சின உடனே அடுத்தடுத்து வர்ற வசனங்களை பார்க்கணும். அவருடைய கண்கள் அந்த கரெக்டாக அவர் சொல்லிய தீர்க்க தரிசனத்திலேயே அங்கே கண்கள் காண விழுந்தது. பைபிளை திறந்தால் தான் உன் கண் அங்கே போகும். பைபிளை மூடி வச்சு அப்படியே சர்ச்சுக்கு மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்தீங்கன்னா உங்கூட கர்த்தர் பேச மாட்டார். வீட்டில் எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கிறீங்களோ, கர்த்தர் உனக்குரிய தீர்க்க தரிசனத்தை பைபிளில் வச்சிருக்கிறார். நீ தீர்க்கதரிசிக்கு காணிக்க கொடுத்துட்டு அவருடைய கதவை தட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் உட்காந்து உன் பைபிளை திறந்து படிக்க ஆரம்பி. அதிலிருந்த எழுத்துக்கள் இயேசுவோடு அவர் தீர்க்க தரிசன வார்த்தையை அவரே நிறைவேற்றுகிறார். அது போல உன்னுடைய தீர்க்க தரிசன காரியங்களை வேதத்திலிருந்து உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ தீர்க்கதரிசிக்கும்
இடத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது. உன்னுடைய இடத்துக்கு அவர் கலிலேயா, அவருடைய சொந்த ஊராகிய, உனக்கு சொந்த ஊர் இங்கே BCC, உன்னுடைய இடம் இந்த இடத்துல பெத்தேல் சிட்டி கத்தீட்ரல். இந்த சொந்த ஊரில் தான் உனக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது. உன்னுடைய சொந்த ஊரில் தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போனால் வேற தீர்க்க தரிசனம், கண்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். அதெல்லாம் கர்த்தர் பேசுகிற காரியம் அல்ல. உனக்காக கர்த்தர் பேசக்கூடிய காரியங்கள் உன்னுடைய கலிலேயாவில் அவர் வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக விரிக்கப்பட்ட அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் அவர் கண்கள் விழுந்தோடனே என்ன அவரை பற்றி எழுதியிருக்கிறது என்று அவரே இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் இயேசு தான் எழுதின தீர்க்க தரிசனத்தை அவரே நிறைவேற்றி, அந்த காதுகள், அந்த வேதத்தில் எழுதியிருக்குது, அங்கே ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க காதுகள் கேட்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் கொடுத்த அந்த ஜனங்கள், அந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக அவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வர அந்த காதுகள் கேட்க அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. என்ன அந்த தீர்க்க தரிசனம் படிங்க பார்க்கிறோம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், படிங்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். சரி. வாசித்து கண்கள் பட்டது, வாசித்து முடித்து கொண்டு போய் அதை கொடுத்தாங்க. கர்த்தருடைய ஆவியான் அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினபடியால் எனக்கும் உனக்கும் அதே தீர்க்க தரிசனம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்றி விட்டார். என்ன? சுவிசேஷத்தை, கர்த்தருடைய ஆவி அவர் பேரில் இருக்குது. என்ன? அப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை எல்லாம் இங்கே இருக்கிற எல்லா பெத்தேல் சிட்டி ஆத்துமாக்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன அபிஷேகம் இருக்கிறது? சுவிசேஷத்தை. ஆமாம், இது இன்னும் புதுசாக நீங்கள் கேட்காதீங்க. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணுமா? இதுதான் உங்களுடைய தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகித்திருக்கிறார். அடுத்தது இருதயம் நறுங்குண்டவர்களை நறுங்குண்டவர்களை குணமாக்க கர்த்தர். நான் ஒரு தடவை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் பாஸ்டர் உட்கார்ந்துருந்தார், ரொமேனியன் சர்ச்சு, அமெரிக்காவில். அப்போ திடீர்னு பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு ஆண்டவர் பேசினார். இந்த பாஸ்டருக்கு போய் ஜெபம் பண்ணினார். இந்த வசனம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுறதா, பரிசுத்த ஆவியானவர் கீழ்ப்படியறதா? பிரசங்கம் போனால் இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்ணிக்கலாம். உடனே அந்த பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர் தானு, உங்கள் இருதயத்தில் பெரிய கோளாறு ஆண்டவர் காமிக்கிறார். அந்த மார்பெல்லாம் அடைச்சி கிடக்குது. உங்களுக்கு இனி மார்படைப்பு வரக்கூடாது, நீங்கள் சாகக்கூடாது, நீங்கள் பிழைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி வந்து பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணேன். அவர் பார்த்தாரு, இவன் சரியான லூஸு, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, ஏன்னோ எனக்கு மார்பில் ஒரு ப்ராப்ளம், இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர் எதுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். இருந்தான். ஒரு வருடம் கழித்து இன்னொரு கன்வென்ஷனில் நான் அங்கே இன்னொரு பாஸ்டரோடு பேசிகிட்டு இருந்தேன். இதே பாஸ்டர் ஓடி வந்தார். ஓடி வந்து, பாஸ்டர் ஆண்ட்ரூ
உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன், நான் இங்கே தாங்க இருக்கிறேன் அப்படின்னு. உங்கள் ஃபோன் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. எங்கள் சர்ச்சுக்கு வந்தது ஞாபகம் இருக்குதா? ஓ, நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் பிரசங்கத்துக்கு இடையில் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க இருதயத்தில் ப்ராப்ளம் எல்லாம் அடைஞ்சு கிடக்குது, நல்லா சொன்னீங்க. நான் நினச்சேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் டாக்டர்கிட்டயே போனதில்லையே, என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தொடர்ந்து ஒரு வாரத்தில் பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவருடைய இருதயத்தை அவர் செக் பண்ணும் பொழுது இருதயம் பூரா அந்த எல்லா ஆர்ட்ரிஸ், அந்த உள்ளே இருக்கிற வெயின் எல்லாம், அந்த குழாய்கள் எல்லாம் அடைத்து கிடக்கிறது. நீங்கள் பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி அங்கே ஹாஸ்பிட்டலில் பல விதமான ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி 6 மாத காலம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. சர்ச்சை அவங்க இன்னொரு பாஸ்டர்கிட்ட கொடுக்கும்படியாக எல்லா ஆயத்தங்களையும் செய்து அவருடைய மரணத்துக்கு அவங்க எல்லாம் தயாராகி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைப்பீங்கன்னு சொன்ன வார்த்தையை அவர் பிடித்து கொண்டார். அவர் பிழைத்தார், இன்னும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், என்னது எனக்கு வசனம், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவனுக்கு விடுதலையையும். விடுதலை, சிறைப்பட்டவனுக்கு விடுதலை. உனக்கு என்ன சிறை இன்னைக்கு? எதில் உன்னை சங்கிலி போட்டு பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிறான்? வியாதியில் கட்டி வைத்திருக்கிறானா? பணப்பிரச்சனையில் கட்டி வைத்திருக்கிறானா? அல்லது அடிமைத்தனத்தில் சில போதைப் பொருளுக்கு அடிமைத்தனமாக வச்சிருக்கிறானா? என்றைக்கு சொல்லுகிற பிரசங்கிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சிறையிலிருந்து விடுதலை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சிறை என்றைக்கு அற்று போகட்டும். ஹல்லேலூயா. கோவிட் டைமில் நான் சியாட்டில் இருக்கும் பொழுது, அமெரிக்காவில் இருக்கும்போது எங்கேயுமே போக முடியல. அப்போது திடீர்னு கவர்மெண்ட் என்னை கூப்பிட்டாங்க. அங்கே தமிழ் பேசுகிற ஆளுக இல்லை, நீங்கள் தமிழ் பேசுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், எங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைன்னு சொல்லி கவர்மெண்ட் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட பொழுது எனக்கு தெரிந்த தமிழில், உங்களுக்கு தான் தெரியுமே நான் எப்படி பேசுகிறேன்னு, எனக்கு தெரிந்த தமிழில் கவர்மெண்ட்டிட்ட போனேன். அங்கே ஒரு ஆள், சிங்கப்பூர்லேருந்து வந்த ஆள், ரொம்ப மாட்டிகிட்டு கிடந்தார். அவரை சிறைச்சாலையில் போட்டாங்க. அவருக்கு சரியாக தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அவர் மேலே பெரிய போலீஸ் கேஸ் போட்டு அவரை சிறைச்சாலையில் அடைத்து விட்டார்கள். அப்போது நான் போனேன். அவருக்கு மொழிபெயர்க்க வேண்டும். அந்த லாயரெல்லாம் வந்தாங்க, ஜட்ஜெல்லாம் வந்தாங்க. அவங்க பேசுகிறத இவங்களுக்கு சொல்லணும், இவங்க பேசுகிறத இவர் தமிழில் சொல்கிறத அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். அது தெரு வார்த்தைகள், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தெருவில் எப்படி பேசுகிறோமோ, பேரம் பேசுகிறோமோ அந்த மாதிரி வார்த்தைகள். ஏன்னா அப்போ ரொம்ப ஈஸியாக எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். 2.5 மாதம் பெரிய ட்ரையல் நடந்தது. நடந்த பொழுது அந்த ஆள் பேர் மாணிக்கம். அப்புறம் ட்ரையல் நடக்கும் பொழுது எனக்கு ஒரு மைக்கும் ஒரு இதுவும் கொடுத்துருவாங்க. அவர் முன்னால், ஜட்ஜு முன்னால் உட்காந்துருப்பார். நான் பின்னால் உட்காந்து ஜட்ஜு சொல்கிறதெல்லாம் அவருக்கு தமிழில் சொல்லுவேன். அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி திட்டத்தட்ட 2.5 மாத காலம் போகணும். அப்போது எல்லாம் சாட்சிகளெல்லாம் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் என்ன, அந்த ஆளுக்கு தமிழ் ஒழுங்காக தெரியாது, இங்கிலீஷு ஒழுங்காக தெரியாது. அவர் கையெழுத்து, நீ தப்பு செஞ்சியா, எல்லாத்துக்கும் எஸ்ன்னே சொல்லிட்டார். அந்த போலீஸ் வந்து, நீ இப்படி செஞ்சியா, எஸ்ன்னா, நீ அங்கே போனியா, எஸ், இப்படி பண்ணியா, எஸ், எல்லாத்துக்கும் எஸ் போட்டதுனால அந்த போலீஸு அவனை தவறாக கைது செய்து கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாங்க. அப்போ அந்த சாட்சிகளெல்லாம் வந்து பல சாட்சிகள் வந்து சொல்லி இது பொய்யான சாட்சிகள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டது. கடைசியில் எங்கள் ஊரில் 12 பொதுமக்களால் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு தான். அங்கே ஜட்ஜு இருந்தாலும் 12 பொதுமக்களை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க தான் அதனுடைய ஃபைனல் டிசிஷனை சொல்லுவாங்க. தீர்மானம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிப்பாங்க. அப்போது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து அதில் உட்காந்துருந்தாங்க. பார்த்து அந்த கேஸை பார்த்து ஓடிட்டு இருக்குது.
கடைசியில் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இவன் குற்றவாளி அல்ல. அப்போது நாங்களாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம், ஆண்டவரே இவனுடைய சிறையிருப்பை மாற்றுங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, நீ தப்பை ஒத்துக்கொண்டீங்கன்னா உனக்கு 13 வருஷம் தண்டனை, தப்பை ஒத்துக்காமல் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம்னா உனக்கு 28 வருஷம் தண்டனை அப்படின்னாங்க. அப்போது கடைசி நாள் எல்லாம் முடிந்தது. அப்போது அந்த 12 பேர் ஒரு ரூமுக்குள்ளே போய் இவன் தப்பு செஞ்சானா இல்லையான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ரூமில் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் ஜட்ஜு சொன்னார், இப்போ நீங்கள் ஒருவர் பேசலாம் அப்படின்னு. அது வரைக்கும் நான் அவர்கிட்ட பேசக்கூடாது, இவங்க சொல்கிறத அவங்களுக்கு சொல்லணும், அவங்க சொல்கிறத இவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். அப்போ உடனே மாணிக்கத்துக்கிட்ட போனேன். மாணிக்கம், உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உன்னுடைய சிறையிறப்பை கர்த்தர் மாற்றி போடுவார், உன்னை ரட்சிப்பார். நான் சொன்னேன், நான் ஒரு பாஸ்டர். உடனே ஒரு இந்து ஆள் உடனே கையெடுத்து கும்பிட்டார். எனக்காக ஜெபம் பண்ண, நன்றி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போது நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதினேன், விடுதலையே எனக்கு உண்டு, இந்தாங்க யூடியூப்பில் இந்த பாட்டை கேளுங்க சொல்லி இரவெல்லாம் பாட்டு கேட்டே இருந்தார். அந்த 12 பேர் அந்த ரூமுக்குள்ளே இவருடைய தீர்மானம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாம் கோர்ட்டுக்கு வந்தோம். கோர்ட்டுக்கு வந்தோடனே அவர் முன்னால் இருந்து சொன்னார், நாங்கள் தீர்மானம் செய்து விட்டோம்னு சொல்லி அந்த 12 பேர் வெளியில் வந்து தீர்மானத்தை படித்தாங்க. இவன் குற்றவாளி அல்ல என்று சொல்லி படித்தாங்க. உடனே அவர் கையை தூக்கி அப்படியே ஒரு நமஸ்காரம் போட்டார். அவர் உடனே ஓடி வந்தார். வந்து, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஐயா, எனக்கு பைபிள் தெரியாது, அமெரிக்காவில் இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் அந்த கோவிட் டைமில் ஒன்று சேரக்கூடாது. உடனே அவருடைய வீட்டுக்கு நானும் அவரும் போனோம். போய் சரி பைபிளை திறப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தமிழில் நான் அவருக்கு கொஞ்சம் பைபிள் சொல்ல ஆரம்பித்தேன். அவருக்கும் சரியாக தமிழ் தெரியாது, எனக்கும் சரியா தமிழ் தெரியாது. 2 பேத்துக்கும் ரொம்ப ஒத்து போய்விட்டது. இயேசு கிறிஸ்து பற்றி பேசுறதுக்கு எந்த லாங்குவேஜ்லேயும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. 2 பேரும் பேசணும். அப்போ அவர் வேலை ஸ்தலத்தில் போய் ஒரு வெள்ளைக்காரனை பார்த்து, நீ பைபிள் ஸ்டடிக்கு வரணும், அந்த பைபிள் ஸ்டடியில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர் வந்து நல்லா பேசுகிறாருன்னு ஒரு வெள்ளைக்காரன் வந்தான். அவன் அப்புறம் அவனுக்கு இங்கிலீஷில், இவனுக்கு தமிழில் மாறி மாறி. அப்புறம் அடுத்த வாரம் பார்த்தா இன்னொரு ஆள், அடுத்த வாரம் பார்த்தா 4 பேர் வந்துட்டாங்க. 4 பேர் இப்போ தான் மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிச்சிருக்கோம். வந்த உடனே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார், நீங்களும் எடுக்கணும்னு சொன்ன உடனே, சரி பாஸ்டர் இப்போவே போய் எடுத்துடலாம் வாங்க அப்படின்னு. இப்போ எடுக்க முடியாது, இது கோவிட் டைமு, தண்ணி எல்லாம் நான் போய் ஒழுங்கு பண்ணணும்னு 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆன உடனே அந்த சிங்கப்பூர் ஆள், அவர் பார்த்தா கட்டங்கரைன்னு மதுரையிலேருந்து வந்திருக்கிறார். ஆனால் சிங்கப்பூரில் ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. அவர் 3 வெள்ளைக்காரன் எல்லாம் நாங்கள் தண்ணியில் போனோம். தண்ணியில் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தால் அவங்க எல்லாத்துக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அந்த பைபிள் ஸ்டடி கொஞ்சம் 4 பேர்லேருந்து 6 பேராக மாறிச்சு, 8 பேராக மாறிச்சு. அப்புறம் என்னால் அப்புறம் கோவிட் எல்லாம் முடிந்து நான் போக முடியல பைபிள் ஸ்டடிக்கு. வியாழக்கிழமை எப்போது நான் போக முடியல. அப்போ அங்கே சர்ச்சு பக்கத்தில், நான் ரொம்ப தூரம், எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம், அங்கே ஒரு சபையை போய் பார்த்து அந்த பாஸ்டர் பார்த்து, நீங்கள் விசுவாசம் உள்ள பாஸ்டரா, நீங்கள் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவீங்களா, பரிசுத்த ஆவியை குறித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் அப்படின்னா, உங்களுக்கு 4 ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த 4 ஆத்துமாக்களை நீங்கள் பார்த்துட்டு தொடர்ந்து அவருக்கு 25 வருஷமா 20 ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க. இந்த 4 ஆத்மாக்கள் கொண்டு பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே அந்த 4 ஆத்மாக்களை பிடிச்சி அவர் பைபிள் ஸ்டடி நடத்த ஆரம்பித்தார். பைபிள் ஸ்டடி உயர இன்னைக்கு 45 பேர் பைபிள் ஸ்டடிக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு 25 பேர் தான் வர்றாங்க. கர்த்தர் அந்த பைபிள் ஸ்டடியை நான் போகும்போதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அங்கே போவேன், அங்கே போய் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் என்ன சொல்ல வந்தேன்னா, சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். பெரிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். இன்னும் இதை குறித்து பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. நம்முடைய இயேசு கிறிஸ்து யார்? உனக்கு ஜனவரியில் ஜெயம் கொடுக்குறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பிப்ரவரியில் உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுவாருங்க. நீ எங்கேயோ ஒளிந்து கொண்டு வந்தோடனே உன்னை பயங்கரமாக ஃபேமஸ் ஆக்கிடுவார். மார்ச் மாதம் உனக்கு மாறாத தேவன். எல்லாம் ஏமாத்தினாலும் அவர் மாற மாட்டார். ஏப்ரல் மாதத்தில் உன்னை ஏற்றுமதி செய்வார், உன்னை மேலே ஏற வைக்க போகிறார். மே மாதம் உன்னை
மன்னிக்கிற தேவன், உன் தவறுகளை எல்லாம் மன்னிக்கிற தேவன். நீ ஆண்டவர் இடத்துல வரும் பொழுது, கர்த்தருடைய பந்தியில் வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கணும்னா அவர் ஒருவர் தான் மன்னிப்பார், மற்ற ஆட்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. ஜூன்ல உனக்கு ஜெயம் காத்துட்டு இருக்குது. நீ தோல்வி அடைஞ்சே இருந்த ஜூன்ல உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஜூலையில் உனக்கு புது பலனை கொடுப்பார். ஆகஸ்ட்ல உனக்கு அற்புதங்களை எல்லாம் செய்ய போகிறார். இன்று அற்புதத்தின் மாதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. செப்டம்பர்ல உனக்கு செவி கொடுப்பார். அக்டோபர்ல உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நவம்பர்ல உன்னை நேசிக்கிற தேவன் டிசம்பர்ல உன்னை டபுள் ஆசீர்வதிக்க போறார். இந்த வருஷம் டிசம்பர்ல டபுள் 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 எல்லாம் சொல்லுங்க. டபுள் 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 டபுள். எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம், டபுள் பிளெஸிங். இந்த இந்தியாவில் ஒருத்தர் இடத்துல தான் நம்பர் 2 0 வந்து டபுள் 0 அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல டபுள் 0 0 0 சொல்லுவாங்க. ஆனா இந்தியா முறைப்படி நான் டபுள் ஆசீர்வாதம், டபுள் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திங்கக்கிழமை உன்னை திண்டாட விட மாட்டார். செவ்வாய்க்கிழமை உன்னை செம்மையா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார் 112 சங்கீதத்தில். புதன்கிழமை உனக்கு புது, எழுதுனது எனக்கே தெரியல, புது பலனை தருவார். தமிழ் படிச்சீங்கன்னா நீங்க தமிழ் மறந்துடுவீங்க. ஹல்லேலூயா. புதன்கிழமை புது பலன், வியாழக்கிழமை உன்னை வியக்க செய்வார். ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உனக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவை? ஹல்லேலூயா. சனிக்கிழமை உனக்கு உன்னுடைய சத்துருக்களை முறியடிக்க செய்வார். 68 சங்கீதம் 1 நினைக்கிறேன். அதுல சத்துருக்கள் உனக்கு எதிராக let God arise, கர்த்தர் எழும்ப போகிறார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார். அது சிதறுண்டு போவார்கள். அது புகையை போல, அது உங்க வீட்டில் புகை வரும், அப்படியே காணாம போயிடுவாங்க. உங்க சத்துருக்கள் எல்லாம் சனிக்கிழமை காணாம போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா உன்னை ஞானத்தால் நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய குமாரன், அவர் மனித குமாரன். ஹல்லேலூயா. அவர் தாவீதின் குமாரன், அவர் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பம், அவரே ஜீவ தண்ணீர், அவர் திராட்சை செடி, நான் கொடி. ஹல்லேலூயா. அவரே உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து யார்? அவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா? அவங்களுக்கு யோசேப்பின் குமாரன், எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியாமத்தில் என்னை படைத்த தேவன், யாத்திரையாமத்தில் சொல்லுங்க, மறந்துருச்சு. யாத்திரையாமத்தில் நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. லேவியராமத்தில் அவரே ஹை பிரீஸ்ட், அதாவது பிரதான ஆசாரியன். நம்பர்ஸ்ல பகல்ல மேக ஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். சரி, அதான் உபாமத்தில் மோசேவை காட்டிலும் அவர் பெரிய தீர்க்கதரிசி அப்படியே சொல்லிட்ட. சங்கீதத்தில் அவர் தான் என்னுடைய மேய்ப்பர், அவர் தான் என்னுடைய நல்ல மேய்ப்பர், அவர் தான் என்னுடைய பாட்டு, அவர் தான் என்னுடைய சங்கீதம் அப்படியே சொல்லி. மத்தையில் அவர் ராஜாதி ராஜன். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல நம்முடைய ராஜாதி ராஜன் சீக்கிரமாக வரப்போகிறார், நம்மை ஏற்றுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஏற்றுமதி செய்ய போகிறார். பூலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏற்றுமதி செய்ய போகிறார். ஒருவேளை வெளிநாடு போக சான்ஸ் இல்லாவிட்டாலும் இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிநாட்டுக்கு மேலாக உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுந்து நிற்போம் இந்த காலை வேளையில். ஐயா, எனக்கு அந்த இயேசு தேவை, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், இயேசு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்னும் எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும், ஆனா நிறுத்துறேன். ஹல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 மாதத்துக்கு முன்னால் என்னுடைய மனைவியும் நானும் காரில் போய் கொண்டிருந்தோம்.
காரில் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவளுக்கு மார்பு அடைப்பு வந்து விட்டது. மூச்சு விட முடியல. அவங்க திணற ஆரம்பித்த, இது வரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை. திணற ஆரம்பித்தாங்க. அப்போது வண்டியை ஓட்டி கொண்டு போனேன். நான் வண்டியை திருப்பி வீட்டுக்கு போகட்டுமான்னு கேட்டேன். வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க. உடனே வண்டியை திருப்பினேன். வீட்டுக்கு வர ஆரம்பித்தேன். வந்து கொண்டிருக்கிற வேலையில் அவங்க அப்படியே மூச்சு நின்று போய் விட்டது. இப்போ சுவாசிக்க முடியவில்லை. அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போது நின்று போனோன்னே உடனே தலையில் கை வச்சேன். இயேசுவின் நாமத்தினால நீ ஜீவிக்க போகிறாய். உன்னோட மார்பு அடைப்பு, அந்த சுவாச அடைப்பெல்லாம் இயேசுவின் நாமத்தால் ஓடிப்போன்னு சொல்லி துரத்த ஆரம்பித்தேன். அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. அங்கே நீங்கள் 101 கூப்பிட்ற மாதிரி அங்கே 911 கூப்பிட்டேன். என்ன செய்யணும், என்னுடைய மனைவிக்கு மூச்சோட முடியலன்னு சொன்னேன். உடனே நான் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் 19 பேர் டாக்டர் அவங்கெல்லாம் வந்து அந்த சிபிஆர் அப்படிங்கிற காரியத்தை பண்ணாங்க. நெஞ்சில் அந்த அம்மா ஃபோனில் நீங்கள் சிபிஆர் பண்ணுவீங்களா, பண்ணியிருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சிபிஆர்னா முதல் அதே தான் பண்ணுங்க அப்படின்னா, நான் எனக்கு ஆவிக்குரிய சிபிஆர் தான் பண்ண தெரியும், மாம்சத்துக்குரிய சிபிஆர் தெரியாதுன்னு சொன்னேன். சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கீழே படுக்க வைங்க, கையை வைங்க, அமுத்துங்க, 1 2 3 4 அப்படின்னு சொல்லி அமுத்துங்க. இயேசு 119 தடவை அமுத்துனேன். மூச்சு வரல. அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சாங்க. ஆக்சிஜன் எல்லாம் போட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு சமாதானம், நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறேன். சாத்தானானவன் வந்து சோதிப்பான், தொந்தரவு பண்ணுவான். ஆனால் நமக்கு சோதனையும் கொடுப்பான், பிரச்சனைகளை கொடுப்பான். ஆனால் இயேசு, நான் பிரசங்கிக்கிற யோசேப்பின் குமாரன், உன்னை விடுதலையாக்குவார். செத்தவனை உயிரோடு கூட எழுப்புவார். ஹல்லேலூயா. இந்த காலையில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை. நான் ரொமேனியாவில் போகும்போது அங்கே ஜனங்கள்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் யாருமே போக மாட்டாங்க. இருந்து ஜெபம் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ. ஆனால் இந்த காலையில் அப்படி செய்ய முடியாது. இருந்தாலும் யார் கண்களை மூடுகிற இந்த வேலையில் உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஐயா, எனக்கு ஒரு சிறை இருப்பு உண்டு, எனக்கு ஒரு பிரச்சனை உண்டு, எனக்கு ஒரு தொந்தரவு உண்டு, சோதனை உண்டு. அதிலிருந்து நான் ஜெயம் பெற விரும்புகிறேன். கர்த்தர் என்னை தொட விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து என்னை தொட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உங்களுடைய தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர், இன்னும் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்கவும், குருடரையும் பார்வையடையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் என்னை அனுப்பினார். அந்த அபிஷேகத்தை இப்பொழுதே நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த அபிஷேகத்தை, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். என் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலையில் சிறையிருப்பின் மத்தியில் நிற்கிற ஒவ்வொரு விசுவாசிக்காக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் வந்து இறங்க வேண்டும், ஒரு பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்க வேண்டும். ஆண்டவரே, வியாதியில் கேன்சரை நான் கேன்சல் பண்ணுறேன், பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குறேன், தொல்லையிலிருந்து விடுதலையாக்குறேன், சோதனையிலிருந்து விடுதலையாக்குறேன், இச்சையிலிருந்து விடுதலையாக்குறேன், பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குறேன். என்னென்ன காரியங்கள்
காரியங்கள்ல பிசாசானவன் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறானோ, இன்றைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இன்றைக்கு பிசாசு ஜெயில போடுறேன், நான் வெளியில வர போறேன். ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசிகள், உம்மை நம்பி வந்திருக்கிறவர்கள் ஒருபோது சிறையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. ஆகஸ்ட் அற்புதமான ஆகஸ்ட். இது அனுக்கிரக வருஷ காலம், இது அனுக்கிரக வருஷம், உன்னுடைய அனுக்கிரக வருஷம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் பெரிய கிரியை இந்த காலை வேளையிலே செய்வீராக. என்னை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை தொட்டதுக்காக ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், என்னை நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் அநேகரை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் விடுதலையானாய். உன் சிறையிருப்பு மாறியது, உன் பலவீனம் நீங்கியது. கர்த்தருடைய வல்லமை மேல் இறங்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் மேல இறங்கிறது. அந்த லூக்கா 4:18 சொன்ன அதே அபிஷேகம் இப்பொழுது மேல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரிசி 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 யோகிகளே, ரிசி யோமராக்கள் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அநேகருடைய சிறையிருப்புகள் மாறுகிறது, சிறை கதவுகள் திறக்கிறது. ரமாலா ரமா தூனாமா ரகந்தானாமா ரேகேபேரே பெக்கோராமா ஷக்காலாமா. அற்புதங்கள் நடக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், விண்ணப்பத்தை கேட்டார். வல்லமையை நிரப்பி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. Receive the healing. Randana Rama Kala Baranduna Mala Ramaka. அளவில்லாத அபிஷேகம், உன்னை சுகமாக்கிற அபிஷேகம், உன்னை விடுவிக்கிற அபிஷேகம், கட்டுகளை முறிக்கிற அபிஷேகம், பலவீனங்களை மாற்றுகிற அபிஷேகம், நுகங்களை முறிக்கிற அபிஷேகம், சுகத்தை ஆரோக்கியத்தை தருகிற அபிஷேகம். ரிஷி ரிஷி பிரதர், உண்மையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார், உண்மையில கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். தங்கச்சியுடைய அழுகை மாறுகிறது, உடைய கண்ணீர் மாறுகிறது. இன்னைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தினால் நீண்ட நாளா ஜெபம் பண்ண ஜெபத்திற்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் கொடுத்துட்டார், கொடுத்துட்டார், கொடுத்து விட்டார். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உடைய கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. பொல்லாத அந்தகார சக்திகள் ஓடுகிறது, இருளின் வல்லமைகள் முறிக்கப்படுகிறது. Come out, come out, come out of your prison, come out of your prison. Receive your healing, receive the touch of God. அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொரு மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. Jesus, 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 Jesus. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க. அவர் உன் அருகே வந்திருக்கிறார், உன் சமீபமாய் நிற்கிறார், உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் ரட்சிப்பு, கூப்பிடுகிற யாவருக்கும் விடுதலை. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. தாவீதின் குமாரனே, யோசேப்பின் குமாரனே, தாவீதின் குமாரனே, மெஸ்ஸியா, மெஸ்ஸியா, மெஸ்ஸியா. Jesus, 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 Jesus. You are the deliverer, you are the healer, you are the mighty God, you are the Savior, you are the great God. மக்கு கொடான கொடி சோத்திரப்பா. உடைய பிள்ளைகளை தொடுவதற்காய் நன்றி, உடைய பிரசனம் இறங்கி வந்ததற்காய் நன்றி. இந்த இயேசு அற்புதமானவர், உனக்காகவே கல்வாரிசில் மரித்தவர். உடைய துன்பத்தை மாற்ற, உன்னுடைய இருளை மாற்ற, உன்னுடைய பாவத்தை மன்னிக்க, உனக்கு சமாதானத்தை தர, உனக்கு ரட்சிப்பை தரவே இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.